ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 19ஆம் அத்தியாயம். யாதவ படையின் விரிவாக்கம். பிரத்யும்னனின் செய்தியை கௌரவர்களிடம் தெரிவிக்க உத்தவரின் தூதர். கௌரவர்களின் கடுமையான பதிலால் கோபமடைந்த யாதவர்கள் ஹஸ்தினாபுரத்தை தாக்குகிறார்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதற்கு பின்னர் மகாபாகு பிரத்யும்னன் தனது படைகளுடன் இணைந்து உரத்த முரசுகளை முழங்க குருக்ஷேத்திரத்திற்கு வேகமாக அணிவகுத்து சென்றான். அவனது படை 20 யோஜனை நிலப்பரப்பில் முகாம்களை அமைத்திருந்தது. அந்த முகாம் 10 யோஜனைகளுக்கு குறையாமல் நீளமானது. படையின் பரந்த பரப்பளவு 5 யோஜனை நீளமான சாலையால் கடந்து சென்றது. செல்வந்தரான வைசியர்கள் அங்கு ஆயிரக்கணக்கான கடைகளை அமைத்திருந்தனர். நகை வியாபாரிகள், இரத்தின நிபுணர்கள், ஜவுளி வியாபாரிகள், கண்ணாடி பொருட்கள் உற்பத்தியாளர்கள், நெசவாளர்கள், துணி மற்றும் தையல்காரர்கள், சாயமிடுபவர்கள், குயவர்கள், கண்டகர்கள், சர்க்கரை மிட்டாய் போன்றவற்றை தயாரிக்கும் மிட்டாய் தயாரிப்பாளர்கள், துல்கர்கள், பருத்தியிலிருந்து பருத்தியை பிரித்தெடுப்பவர்கள், பட்கர்கள், துணி தயாரிப்பாளர்கள், தங்ககர்கள், கம்பிகள் போன்றவற்றை தைக்கும் வேலையை செய்பவர்கள் அல்லது டேங்க் எனப்படும் கருவியை உருவாக்குபவர்கள், ஓவியர்கள், பத்திரிகையாளர்கள், காகித தயாரிப்பாளர்கள், முடிதிருத்தும் தொழிலாளர்கள், படுவாக்கள், ஆயுத தயாரிப்பாளர்கள், பர்ங்கர்கள், கிண்ணங்கள் செய்பவர்கள், கைவினைஞர்கள், செதுக்குபவர்கள், தோட்டக்காரர்கள், சலவை செய்பவர்கள், எண்ணெய் வேலை செய்பவர்கள், டாம் செய்பவர்கள், கல் செதுக்குபவர்கள், கண்ணாடி வெட்டுபவர்கள் மற்றும் முத்துக்களை போல கரடு முரடான மற்றும் மெல்லிய ரத்தினங்களை துளைப்பவர்கள். இந்த கைவினைஞர்கள் அனைவரும் தெருக்களில் தெரிந்தனர். எங்கோ பண்டோராவின் வேடத்தை நிகழ்த்தும் வித்தைக்காரர்கள், வேறு எங்காவது மந்திரவாதிகள் மந்திர தந்திரங்களை செய்கிறார்கள். எங்கோ நடிகர்கள் நடனமாடினர். எங்கோ 2 கரடிகளுக்கு இடையே சண்டை நிகழ்ந்தது. எங்கோ குரங்கு தந்திரங்கள் மேள தாளத்திற்கு ஏற்ப காட்டப்பட்டன. எங்கோ 12 வகையான நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட வேசிகளின் நடன நிகழ்ச்சி நடந்தது. இந்த வேசிகள் தங்கள் தெய்வீக 16 அலங்காரங்களால் தேவதைகளை கூட கவர்ந்தனர். கௌரவர்களை பொறுத்தவரை யாதவ இராணுவம் அடிப்படையில் அவர்களின் சொந்த உறவினர்களின் படையாக இருந்த போதிலும் அவர்கள் இன்னும் ஹஸ்தினாபுரத்தில் பெரும் பயங்கரவாத பரப்பினர். அங்குள்ள மக்கள் மிகுந்த அவசரத்தில் நகரத் தொடங்கினர். அவர்கள் பீதியடைந்து வேறு இடங்களில் தப்பிக்க முயன்றனர். அனைவரும் தங்கள் இல்லங்களை பூட்டிவிட்டு தப்பி ஓடத் தொடங்கினர். ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இடையே ஒரு பெரிய குழப்பம் எழுந்தது. எல்லா இடங்களிலும் ஒரு குழப்பம் வெடித்தது. கௌரவர்கள் வீரம் மற்றும் வலிமை கொண்ட பேரரசர்கள். அவர்கள் கடல் வரை பூமியை ஆண்டனர். இருப்பினும் யாதவர்களின் பரந்த படையை கண்டதும் அவர்களும் மிகவும் சந்தேகம் கொண்டனர். பிரத்யும்னன் ஞானிகளில் சிறந்தவரான உத்தவரை தூதராக அனுப்பினான். அவர் கௌரவர்களின் நகரமான ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று திருதராஷ்டிர மன்னரை சந்தித்தார். அரசர் திருதராஷ்டிரரின் அரண்மனையின் முற்றம் தேனீக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கன்னங்கள் கஸ்தூரி மற்றும் காவியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் அவர்களின் கன்னங்கள் தேனீக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவை செம்பு பூசப்பட்ட தண்டுகளில் அமர்ந்து காதுகளால் துன்புறுத்தப்பட்டன. பீஷ்மர், கர்ணன், துரோணாச்சாரியார், சல்லியர், கிருபாச்சாரியார், பூரிஷ்ரவசு, பாலிகா, தௌமியர், சகுனி, சஞ்சயன், துச்சாசனன், விதுரன், லக்ஷ்மணன், துரியோதனன், அஸ்வத்தாமன், சோமதத்தன் மற்றும் ஸ்ரீ யக்ஞகேது ஆகியோர் ஹஸ்தினாபுரத்தின் ஆண்டவரான திருதராஷ்டிரரின் சேவையில் இருந்தனர். அவர் வெள்ளை குடை மற்றும் சபரத்தால் அலங்கரிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அதே நேரத்தில் உத்தவர் அங்கு வந்து அரசரை வணங்கி கரம் கூப்பி நின்றார். அவர் அவர்களிடம் ஒன்றாக கூறினார். உத்தவர் கூறினார், மன்னரின் அரசரே, பிரத்யும்னன் என் மூலம் உங்களுக்கு அனுப்பிய செய்தியை கேளுங்கள். வலிமை மிக்க யாதவ மன்னர் உக்ரசேனரும் அனைத்து மன்னர்களுக்கும் எஜமானர். அவர் அனைத்து மன்னர்களையும் வென்று ராஜசூய யாகத்தை நடத்துவார். அவரால் அனுப்பப்பட்ட தேவி ருக்மிணியின் மைந்தன் பிரத்யும்னன்
ஜம்பு தீபத்தின் மிகவும் வீரமிக்க மன்னர்களை வெல்ல தனது படையுடன் புறப்பட்டுள்ளார். சேதிராஜ சிசுபாலன், சால்வன், ஜராசந்தன் மற்றும் தந்தவக்ரன் போன்ற மன்னர்களை தோற்கடித்து இங்கு வந்துள்ளார். நீங்கள் அவர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும். யாதவர்களும் கௌரவர்களும் சகோதரர்கள். இந்த சகோதரர்களிடையே ஒற்றுமையை பேண நீங்கள் பரிசுகளையும் வேறு சில பொருள்களையும் அன்பளிப்பாகவே வழங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் கௌரவர்களுக்கும் பிருஷ்ணி குலங்களுக்கும் இடையே எந்த மோதலும் இருக்காது. நீங்கள் பரிசுகளை வழங்கவில்லை என்றால் போர் தவிர்க்க முடியாததாகிவிடும். அவர் கூறியது இதுதான். இதை நான் உங்களுக்கு முன்வைத்துள்ளேன். அரசே, நான் ஏதேனும் துணிச்சலான செயலை செய்திருந்தால் தயை கூர்ந்து என்னை மன்னியுங்கள். ஒரு தூதர் எப்போதும் குற்றமற்றவர். நான் அங்கு சென்று உங்கள் பதிலை வழங்குவேன். நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, அந்த உத்தவர் இந்த கூற்றை கேட்ட கௌரவர்கள் அனைவரும் கோபத்தால் கொதித்தனர். அவர்கள் தங்கள் வீரத்தாலும் பராக்கிரமத்தாலும் போதையில் இருந்தனர். அவர்களின் உதடுகள் நடுங்கி பேசின. கௌரவர்கள், ஐயகோ, காலத்தின் போக்கு மன்னிக்க முடியாதது. இந்த உலகம் விசித்திரமானது. பலவீனமான நரிகள் கூட காட்டில் சிங்கங்களை தாக்குகின்றன. நமது தொடர்புகள் மூலம் கௌரவத்தை பெற்ற அந்த யாதவர்கள் நாம் அரியணையை வழங்கியவர்கள். அரவங்களான பாம்புகள் தங்களுக்கு பால் கொடுப்பவர்களை கடிப்பதைப் போல தங்கள் அருளாளர்களுக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள். அனைத்து விருஷ்ணி குலத்தினரும் என்றென்றும் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள். போரின் தருணத்தில் அவர்கள் பதட்டம் அடைகிறார்கள். இருப்பினும் இன்று அவர்கள் நம்மை ஆள துணிச்சலுடன் அணிவகுத்து செல்கிறார்கள். உக்ரசேன மன்னருக்கு அத்தகைய வலிமை உள்ளது. அவரது பலவீனமான வலிமை இருந்த போதிலும் அவர் ஜம்பு தீபத்தின் அனைத்து மன்னர்களையும் வென்று அவர்களிடமிருந்து கப்பம் பெறுவார். ராஜசூய யாகத்தை நடத்துவார். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது! பீஷ்மர், கர்ணன், துரோணன், துரியோதனன் போன்றோர் அங்கு இருக்கிறார்கள். வலிமை மிக்க வீரர்கள் அங்கிருக்கிறார்கள். அந்த தீய மனம் கொண்ட பிரத்யும்னன் உங்களை ஒரு வேண்டுகோளுடன் அங்கு அனுப்பியுள்ளார். எனவே நீங்கள் உயிருடன் இருக்க விரும்பினால் உங்கள் துவாரகை நகரத்திற்கு திரும்புங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் செல்லவில்லை என்றால் இன்று உங்கள் அனைவரையும் யமலோகத்திற்கு அனுப்புவோம். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்க்கிறீர்கள் என்கிறார். கௌரவர்களின் இந்த வார்த்தைகளை கேட்ட உத்தவர் பிரத்யும்னரிடம் சென்று எல்லாவற்றையும் கூறினார். கௌரவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் வில்லாளிகளில் சிறந்தவரான பிரத்யும்னன் கோபத்தால் நடுங்கத் தொடங்கினார். அவர் சார்ங்க வில்லை கரத்தில் எடுத்துக்கொண்டு கூறினார். பிரத்யும்னன் கூறினார், கௌரவர்கள் நமது சகோதரர்கள். இருப்பினும் அவர்கள் பெருமையால் போதையில் மூழ்கிவிட்டனர். எனவே ஒரு யோகி கடுமையான விதிகளை பின்பற்றி தனது உடல் நோய்களை அழிப்பது போல நான் அவர்களை எனது கூர்மையான அம்புகளால் அழிப்பேன். யாதவ படையில் உள்ள எந்த வீரனும் கௌரவர்களை சந்திக்க முயற்சிக்கவில்லை என்றால் அவன் தனது பெற்றோரின் சட்டபூர்வ மகனாக கருதப்பட மாட்டான். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அந்த நேரத்தில் விருந்து விருஷ்ணி, அந்தகன் உள்ளிட்ட யாதவர்கள் அனைவரும் கோபமடைந்து தங்கள் படைகளுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு சென்றனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னரின் சம்பாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான கௌரவர்களுக்கு தூதர்களை அனுப்புதல் என்ற தலைப்பு கொண்ட 19ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.